அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டிடி சோலார் கிருஷ்ணகிரி. நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டினம் பையூரில் இருக்குது. நான் உங்கள் சிவா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. சோலார் பேனல் போட்டிருக்காங்க. சோலார் பேனல் ஃபுல்லாகவே புயல் காற்று அடித்ததில் மொத்தமாக அவுட் ஆகிடுச்சு. இதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாமே எலக்ட்ரிஷன் வேலை பார்க்குறவங்க, மற்ற எல்லா வேலையில இருக்கவங்க, இபிக் சர்வீஸ் பார்க்குறவங்க எல்லாமே சோலார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெடிமேடாக கிடைக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை வாங்கி போனாங்களா, போல்ட்டு போட்டாங்களா இல்லையான்றது கூட தெரியாது, போட்டு மாட்டி விட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அதையே பயன்படுத்தி இந்த ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் பண்ணுறவங்க திக்னஸ் ஃபுல்லாகவே குறைச்சிடுறாங்க. 4 mm கூட வரதில்லை, 0.4 mm அந்தளவு திக்னஸ் குறைச்சி ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த மாதிரி சமயம் நடக்குது. நான் வந்து இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளாக 1,80,000 நான் ஒரு 7 ஹெச்பி பண்ணுறோம் அப்படின்னா, சில இன்ஸ்டாலர்ஸ் வந்து நான் சொன்னாங்களே இந்த மாதிரி இபிக் சர்வீஸ் பார்க்குறவங்க மற்றவங்க எல்லாமே 1,70,000 65,000 ஜஸ்ட் 10,000 5,000 டிஃப்ரெண்ட்டில் பண்ணுவாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த 2.0 mm திக்னஸ் மேக்ஸிமம் இருக்கிறதே ஹெவி பைப்பு தான். இந்த பைப்பெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நாம் வந்து ஒவ்வொன்றுத்தையும் ரெடிமேடாக பைப்பு வாங்கி தான் நம்ம மேக் பண்ணி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் அமைப்பு தெரியும். இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ புயல் காற்று அடித்தாலும் எந்த பக்கமும் சாயாது. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ திக்னஸ் பைப் நம்ம போட்டு ஸ்கொயர் பைப் தான் போடுவோம், ரவுண்ட் பைப் போட மாட்டோம், சைடு ஆங்கிள் கொடுக்குவோம். அது இல்லாமல் நம்ம சென்டர் தான் மீட் பண்ணி உட்கார வைக்குவோம். எல்லாமே நம்மளுடைய மேற்பார்வையில் நம்ம செய்கிறோம். அதே வந்து இவங்க எல்லாமே வந்து ரெடிமேடாக வாங்கி ரொம்ப ரொம்ப மீடியம் பைப்பு, அதுவும் லைட் வெயிட்னு சொல்லுவாங்க, அந்த பைப்பு போட்டு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அந்த ஜஸ்ட் ஒரு 10,000 நீங்கள் கஸ்டமர் எல்லாமே பார்க்குறது அந்த 10,000 பார்த்தீங்கன்னா பல லட்ச ரூபா பொருள் மொத்தமாக அவுட் ஆகிடும். ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேன். நம்ம சோலார் பண்ணுறோம் இல்லை நீங்கள் இதுக்காக சொல்கிறீங்க, உங்கள் சுய லாபத்துக்கு அதெல்லாம் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நமக்கு ஒரு என்னுடைய ப்ராஜெக்ட் எப்போயுமே பார்த்தீங்கன்னா 10,000 மேலே தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் கண்டிப்பாகவே. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா? உங்களுக்கு தேவை இருந்தால் நம்ம டிடி சோலார் கான்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி 5,000 10,000 டிஃப்ரெண்ட்டில் பண்ணுறவங்க கிட்ட தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தேங்க்யூ.